நடுவண் அரசு தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் வழங்கவில்லை என மு.க.ஸ்டாலின் பொய் கூறுவதாக கூறியுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அதிலிருந்து தப்பிக்க பிரதமர் நரேந்திர மோடி மீது குற்றம் சுமத்த முற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமுமே மத்திய அரசாங்கம் கொடுக்கல. அவர் சொல்வதெல்லாம் போய் தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட இந்த 12 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் 11 லட்சம் கோடிக்கு மேல் நிதி கொடுத்திருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தப்ப அந்த 10 ஆண்டுகள்ல 3 லட்சம் கோடி தான் நிதியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்காக தப்பிப்பதற்காக அவர்கள் மோடி அவர்கள் மீது பழியை போட பார்க்கிறார்கள். திமுக தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னவற்றை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டுமே தவிர அது மத்திய அரசு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு மத்தியில் ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் உதவியோடு நாம் இங்கே ஆட்சி அமைக்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டின் திட்டங்கள் அனைத்தையும், தேவைகள் அனைத்தையும், இங்கே வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தையும், இங்கே தொழிற்சாலைகளையும் கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம்.